நம்ம 3 விதமான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல போலி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு இங்கே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி கழுவி 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ 1 கப்பு மைதா எடுத்திருக்கோம். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பில் அளந்து போட்டுக்குங்க. கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள், 1 பிஞ்சு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம், நீங்கள் குக்கிங் ஆயில் விட்டுக்குங்க. அப்புறம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிசைஞ்சுக்குங்க. இப்போ அது மேலே காயாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே விட்டு மறுபடியும் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸு ஊறட்டும். மாவு நல்லா சாஃப்டாகும் அப்போ தான். இப்போ குக்கரில் நம்ம கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள், அதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். தண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் வடிச்சிட்டு மத்தில் மசிச்சுடுங்க. இப்போ நல்லா சாஃப்டாக திக்கான பதத்தில் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் 1 கப்பு வெல்லம் எடுத்து அதில் போட்டு நல்லா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. இப்போ நம்ம வெல்லம் போட்டோன்னே கொஞ்சம் வெல்லத்துலேருந்து தண்ணி விடும். நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கடைசியாக நெய்யை 1 ஸ்பூன் விட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. நல்லா இப்படி கையில் எடுத்து பிடிக்கிற பதத்தில் உருண்டை பண்ணனா அப்படி இருக்கணும், அந்த பதத்துக்கு நிறுத்தணும் நீங்கள். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து 2ஆக பிரித்து வச்சுக்கிறோம். ஒரு பாதியை நம்ம பூரன் போலி செய்கிறக்கும், இன்னொரு பாதியை நம்ம அடுத்த ஸ்நாக்ஸ் செய்கிறக்கும் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதை நம்ம உருட்டிக்கலாம். 2 உருண்டைகளாக உருட்டி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அது இழுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நடுவில் அந்த பூர்ணத்தை, கடலைப்பருப்பில் செஞ்ச பூர்ணத்தை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதே ஸ்டிக் ஆகிக்கும், ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியும் தேய்க்கலாம். ஆனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, கையிலையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நீங்கள் சூடான தோசைக்கல்லில் போட்டுக்கிறீங்க. நல்லா லைட்டாக எண்ணெய் சுற்றி விடுங்க. நான் இங்கே நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு நல்ல சாஃப்டான டேஸ்டியான போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் உப்புட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அதே மாதிரி போலிக்கு செஞ்ச மாதிரியே தான் அதே ரெசிபி ஆட் பண்ணிக்கங்க. ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம சுகர் போட்டுக்கலாம். 1 பிஞ்சு ஏலக்காய் பொடி அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும், நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து அதே போல் போலிக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செய்யுங்க. இப்போ நமக்கு ஒப்பட்டும் போலியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒப்பிட்டுக்கும் போலிக்கும் மிக்ஸ் பண்ண அதே பூர்ணத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் 1/4 கப்பு மைதாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் கலக்கி அந்த உருண்டையை இது மாவில் டிப் பண்ணி பணியாரக்குள்ளையில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதில் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள். இப்போ நீங்கள் ப்ரௌன் ஆன ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 பக்கம் வெந்தோன்னே நம்ம அருமையான ஒரு சுழியம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு 3 வகையான சுவையான சத்தான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த டேஸ்டியான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.